வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் பயிற்சி 5ல் 1ல் முதல் கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. பின்வரும் சார்புகள் ஒற்றை சார்பா அல்லது இரட்டை சார்பா என காண்க. இங்கே ஒரு 5 சார்புகள் இருக்கு. ஒவ்வொன்றும் ஒற்றை சார்பா இரட்டை சார்பான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இது பாருங்க, நம்ம என்ன செய்யணும்னா சார்பு இருக்கு இல்லையா, கொடுத்துருக்க சார்பு அதில் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸை பிரதிடணும். நமக்கு ஆன்சர் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்துச்சுன்னா அது வந்து ஒற்றை சார்பு. அதே இது வெறும் எஃப் ஆஃப் எக்ஸ் மட்டும் வந்துச்சுன்னா அது வந்து என்னது, இரட்டை சார்பு. அதாவது எக்ஸ் இருக்க இடத்துக்கு நம்ம என்ன செய்யணும், மைனஸ் எக்ஸை பிரதிடணும். நமக்கு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்துச்சுன்னா ஒற்றை சார்பு, ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்துச்சுன்னா இரட்டை சார்பு. சரியா? இப்போ பாருங்க, நம்ம முதல் இது எடுத்துக்கலாமா? முதல் இது என்ன கொடுத்துருக்காங்க, கொடுத்து இந்த எடுத்து எழுதுவோம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏயின் அடுக்கு எக்ஸு மைனஸ் 1 பை ஏயின் அடுக்கு எக்ஸு ப்ளஸ் 1. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா எக்ஸ் இருக்க இடத்துக்கு மைனஸ் எக்ஸ்னு மாற்ற போகிறோம். ஈக்குவல் டு ஏயின் அடுக்கு எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸு, மைனஸ் 1 அப்படியே வந்துடும். ஏயின் அடுக்கு எக்ஸ், எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸு, இந்த ப்ளஸ் 1 அப்படியே வந்துடும். இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு இந்த ஏயின் அடுக்கு மைனஸ் எக்ஸ் இருக்கா, அதை 1 பை ஏயின் அடுக்கு ப்ளஸ் எக்ஸ்னு எழுதலாம். இந்த மைனஸ் 1 அப்படியே வந்துடும். அதே மாதிரி தான் பாருங்கள், இங்கே என்ன இருக்குது, ஏயின் அடுக்கு மைனஸ் எக்ஸ் இருக்கா, அதை 1 பை ஏயின் அடுக்கு ப்ளஸ் எக்ஸ்னு எழுதலாம். இந்த ப்ளஸ் 1 அப்படியே வந்துடும். இப்போ பாருங்கள், குறுக்கு பெருக்கில் எடுங்க. இதில் பகுதி எதுமேலாம் 1 பெருங்க. ஏயின் அடுக்கு எக்ஸையும் 1ஐயும் பெருக்குனா ஏயின் அடுக்கு எக்ஸை குறுக்க பெருங்க. 1 1 மைனஸ் ஏயின் அடுக்கு எக்ஸு. அதே மாதிரி இங்கேயும் குறுக்கு பெருக்கில் எடுங்க. முதல்ல பகுதியை பெருங்க. என்ன வரும், ஏயின் அடுக்கு எக்ஸ் குறுக்க பெருங்க. 1 1 ப்ளஸ் ஏயின் அடுக்கு எக்ஸை 1ஐயும் பெருக்குனா ஏயின் அடுக்கு எக்ஸ். இப்போது நமக்கு இந்த ஏயின் அடுக்கு எக்ஸ் இந்த ஏயின் அடுக்கு எக்ஸ் கேன்சல் ஆகும். அதாவது 2 பின்ன வகுத்து இருந்துச்சுன்னா பகுதி சமமாக இருக்குது, அது கேன்சல் ஆயிரும். மிச்சம் என்ன இருக்குது பாருங்கள், 1 மைனஸ் ஏயின் அடுக்கு எக்ஸ். இதுலேருந்து ஒரு மைனஸை நம்ம பொதுவாக எடுத்துடலாம். மைனஸ் எடுத்தோன்னா இது ப்ளஸ்ஸாக மாறிடும். ஏயின் அடுக்கு எக்ஸு இது ப்ளஸ் 1 இருக்குல்லையே, அது மைனஸ் 1 மாறிடும். சந்தேகம் இருந்தால் உள்ளே பெருக்கி பாருங்கள், என்ன வரும், மைனஸ் ஏயின் அடுக்கு எக்ஸு மைனஸ் இது ப்ளஸ் 1 கரெக்டாக வந்துருச்சா? நம்ம இது வந்து என்ன செஞ்சுக்கலாம்னா 1 ப்ளஸ் ஏயின் அடுக்கு எக்ஸ் இருக்கா, இதை எப்படி மாற்றி எழுதலாம், ஏயின் அடுக்கு எக்ஸு ப்ளஸ் 1 ரெண்டும் ஒன்று தான். 1 ப்ளஸ் ஏயின் அடுக்கு எக்ஸ்னாலும் ஏயின் அடுக்கு எக்ஸ் ப்ளஸ் 1 ரெண்டும் ஒன்று தான். இப்போ பாருங்கள், இந்த மைனஸ் அப்படியே வந்துடும். இது வந்து என்னது, எஃப் ஆஃப் எக்ஸா, ஏயின் அடுக்கு எக்ஸ் மைனஸ் 1 பை ஏயின் அடுக்கு எக்ஸ் ப்ளஸ் 1. இது வந்து என்னது, எஃப் ஆஃப் எக்ஸு அவங்க கொடுத்துருந்தது. பாருங்கள், அப்படியே நமக்கு ஆன்சராக வந்திருக்கு. அப்போ பாருங்கள், நமக்கு என்ன வந்திருக்கு, எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ்னு கொடுத்தோம். நமக்கு என்ன வந்திருக்கு, மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்திருக்கு. அப்போ கொடுத்துருந்த சார்பு என்ன சார்பு, மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்னால் அது வந்து ஒற்றை சார்பு. தேர்ஃபோர் எஃப் ஆஃப் எக்ஸ் ஆனது என்ன சார்பு, ஒற்றை சார்பு ஆகும். ஒற்றை சார்பு ஆகும். சரியா? ஒற்றை சார்பு ஆகும். அடுத்தது ரெண்டாவது பார்க்கலாமா? கொடுத்துருந்த அப்படியே எழுதுவோம். பாருங்கள், ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லாக் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. இது ஒற்றை சார்பாக இரட்டை சார்பாக நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். முதல்ல எக்ஸ் இருக்க இடத்துக்கு நம்ம மைனஸ் எக்ஸ்னு மாற்றுவோம். ஈக்குவல் டு லாக் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸு அடுக்கு 2 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸு அடுக்கு 2 ப்ளஸ் 1. இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு லாக் ஆஃப் என்ன வரும், மைனஸ் எக்ஸை ஸ்கொயர் பண்ண போகிறோம். மைனஸ் எக்ஸ் பெருக்கல் மைனஸ் எக்ஸு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் எக்ஸை ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு நமக்கு என்ன வந்திருக்கு பாருங்கள், இந்த இது அப்படியே வந்துருச்சா, எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படியே வந்துருச்சா, எஃப் ஆஃப் எக்ஸு அப்படியே வந்துருச்சு. அப்போ எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்னால் இது வந்து என்ன சார்பு, இரட்டை சார்பு. தேர்ஃபோர் எஃப் ஆஃப் எக்ஸ் ஆனது என்ன சார்பு, இரட்டை சார்பு ஆகும். இரட்டை சார்பு ஆகும். சரியா? சார்பு ஆகும். அடுத்தது மூணாவது கணக்கு பார்க்கலாமா? மூணாவது கணக்கு பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க, கேள்வி எடுத்து எழுதிக்கலாமா? மூணாவது இது இங்கே இருக்குது பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸு ப்ளஸ் காஸ் எக்ஸு. இது வந்து ஒற்றை சார்பாக இரட்டை சார்பாக நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம். என்ன செய்யணும், முதல்ல எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸை கண்டுபிடிப்போம். ஈக்குவல் டு சைனு எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸு
காசு எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் பாருங்கள் சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸு நமக்கு ஃபார்முலா பார்த்துருக்கோம் போனதில். அப்போ மைனஸ் சைன் எக்ஸு பாருங்கள், இந்த சைன் காசு இங்கே கோணத்தில் மைனஸ் ஆகுது, வெளியில் வந்துடும். காசுல என்ன ஆகாது, எதுவுமே வெளியில் வராது, அப்படியே இது ப்ளஸ் தான் மாறிடும். காஸ் எக்ஸு சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸ்னா மைனஸ் சைன் எக்ஸு, காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ்னா ப்ளஸ் காஸ் எக்ஸ் தான். சரியா? இப்போ பாருங்கள், இதை நம்ம எப்படி மாற்றினாலும் இந்த இது கொண்டு வர முடியாது, எஃப் ஆஃப் எக்ஸே கொண்டு வர முடியாது. எஃப் ஆஃப் எக்ஸ்னா சைன் எக்ஸு ப்ளஸ் காஸ் எக்ஸு, ஒன்று ப்ளஸில் இருக்குது, ஒன்று மைனஸ் இருக்குது. இதை நம்ம என்ன செய்ய முடியாது, ரெண்டையும் ப்ளஸில் கொண்டு வர முடியாது. அப்போ இது என்ன கிடையாது, ஒற்றை சார்பும் கிடையாது, இரட்டை சார்பும். நமக்கு எப்படி வரணும், ஒன்று மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்னு வரும், இல்லை ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்னு வரும், ரெண்டுமே வராது. அப்போ இது வந்து என்ன கிடையாது, ஒற்றை சார்பும் அல்ல, இரட்டை சார்பும் அல்ல. எஃப் ஆஃப் எக்ஸ் ஆனது ஒற்றை சார்பும் அல்ல, ஒற்றை சார்பு அல்ல, இரட்டை சார்பும் அல்ல, மற்றும் இரட்டை சார்பும் அல்ல, இரட்டை சார்பும் அல்ல, ரெண்டுமே கிடையாது. இது வந்து ஒற்றை சார்பும் கிடையாது, இரட்டை சார்பும் கிடையாது. சரியா? அடுத்தது நாலாவது பார்க்கலாமா? பாருங்க, நாலாவது இது கொடுத்து இந்த மாதிரி எடுத்து எழுதுவோம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸு. நம்ம என்ன செய்யணும், எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது எக்ஸ் இருக்கிறது என்ன பிரதியிட போகிறோம், மைனஸ் எக்ஸ்னு பிரதியிட. எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் அடுக்கு 2 மைனஸ் மாடுலஸ் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸு. இப்போ பாருங்கள், மைனஸ் எக்ஸை ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் எக்ஸ் பெருக்கல் மைனஸ் எக்ஸு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் அப்படியே வந்துடும். பாருங்கள், மைனஸ் எக்ஸுக்கு மாடுலஸ் மட்டும் எடுத்தோம்னா அது ப்ளஸ்ஸாக மாறிடும். இந்த மாடுலஸ் மட்டும் இருக்குல்லையே, அது என்ன செய்யணும், மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸாக மாற்றி கொடுக்கும். ப்ளஸ்னால் ப்ளஸ்ஸாகவே தான் வரும், அதான் மாடுலஸோட சிறப்பு. அப்போ மைனஸ் எக்ஸு மாடுலஸ் தான் ப்ளஸ் எக்ஸாக மாறிடும். நமக்கு என்ன வந்துருச்சு பாருங்கள், இந்த எஃப் ஆஃப் எக்ஸாக வந்துருச்சா, எஃப் ஆஃப் எக்ஸே வந்துருச்சு. அப்போ எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போது இது வந்து என்ன சார்பு, இரட்டை சார்பு. தேர்ஃபோர் எஃப் ஆஃப் எக்ஸ் ஆனது என்ன சார்பு, இரட்டை சார்பு ஆகும், இரட்டை சார்பு ஆகும், சார்பு ஆகும். சரியா? இப்போ லாஸ்ட் இது பார்த்துடலாமா? பாருங்க, அஞ்சாவது இது முதல்ல எஃப் ஆஃப் எக்ஸு என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்கள், எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸு ப்ளஸ் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸு அடுக்கு 2 அப்படியே வந்துடும் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸு ப்ளஸ் மைனஸ் எக்ஸை ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ பாருங்கள், நம்ம இங்கே ரெண்டுமே ப்ளஸில் இருக்கணும், இங்கே 1 ப்ளஸ்ஸும் 1 மைனஸில் இருக்குது. அப்போ என்ன செய்ய முடியாது, இங்கே இது வந்து மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸும் இருக்காது, ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸாகவும் இருக்காது. அப்போ இது என்ன கிடையாது, ஒற்றை சார்பும் அல்ல, இரட்டை சார்பும் அல்ல. தேர்ஃபோர் எஃப் ஆஃப் எக்ஸ் ஆனது ஒற்றை சார்பு அல்ல, ஒற்றை சார்பும் அல்ல, இரட்டை சார்பும் அல்ல, ஒற்றை சார்பும் அல்ல, இரட்டை சார்பும் அல்ல, இரட்டை சார்பும் அல்ல. சரியா? சார்பும் அல்ல, ரெண்டுமே கிடையாது. அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.